அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மாலைக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. நம்ம பிறருக்காக துவா செஞ்சோம் அப்படின்னா நமக்காக மலக்குமார்களே துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கவலையான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், சோதனை ரொம்ப அதிகமாகும்போது இந்த ஒரு 4 திக்ருகளை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹோட கிருபையால் நம்மளுக்கு அந்த சோதனை குறைஞ்சு நம்மளுக்கு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா அளிப்பான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த அல்லாஹ் தாலா சொல்லிட்டான், இந்த உலகம் சோதனை தான், மனிதர்களையும் ஜின்களையும் நான் சோதிக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா தெளிவாக சொல்லிட்டான். அப்போது நம்மளை சோதிக்க தான் செய்வான். இன்னும் நிறைய பேர் எப்படி பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ரொம்ப வெறுப்பாக ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு என்னோடய துவா கபூலே ஆக மாட்டேங்குது, ஏன் அல்லாஹ் என்ன மட்டும் இப்படி வச்சுருக்கான், அவங்கள பாரு, அவங்க தொழுகவா செய்கிறாங்க, ஓதவா செய்கிறாங்க, ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, நான் 5 நேரமும் நான் தொழுகிறேன், அல்லாண்டு தான் நான் இருக்கேன், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெறுப்பான வார்த்தைகளை நம்ம உபயோகிச்சிடுறோம். இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய துவா நிச்சயமாக கபூலாகாது. ஏன்னா பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் உதவி தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். மேலும் ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க, நீங்கள் கீழே உள்ளவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானே. இப்போ நம்மளால் நல்லா பேச முடியுது, நம்மளுக்கு காது கேட்குது, கண் தெரியுது, இது கூட இல்லாமல் அல்லாஹுத்தலா நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை படித்து வச்சுருக்கான்ல, காலு கை இல்லாமல் படித்து வச்சுருக்கான். அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் பொழுது அவங்களுக்கு எப்படி போகும்? அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம அல்லாஹுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயம் மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கீழே உலகளை தான் பார்க்குறோமே தவிர, மேலுலகளை தான் பார்க்குறோமே தவிர, கீழே உலகளை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு கைகால் சுகத்தை கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹுக்கு நன்றி சொல்கிற அடியானா இருக்குமா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலாக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருட்கொடையை நம்ம மேலே தருவானா. நம்ம அல்லாஹுக்கு அதிகம் நம்ம நன்றி சொன்னோன்னு வைங்களேன், நம்மளுக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களையும் நிறைய பரக்கத்துக்களையும் நிறைய சந்தோஷத்துங்களையும் நம்மளுக்கு கொடுப்பானா. இந்த அளவுக்கு அவனை நம்ம நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவனோட அருட்கொடை நம்ம மேலே நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனிதன் அப்படின்னா அது யாருமே கிடையாது. ஆனால் அந்த கஷ்டத்தோட வேரியன்ஸ் தான் மாறுமே தவிர கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இருக்காது, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், உடம்பு சுகமே இருக்காது, டெய்லி ஏதாச்சும் ஒரு டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. குடிசையில் தான் இருப்பாங்க, ஆனாலுமே அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். இப்போ இதுதான் பரக்கத் அப்படிங்கிறது. பணம் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சொல்லலாம், எல்லா பிரச்சனைக்குமே பணம் தான் காரணம், எனக்கு அது தேவைப்படுது, அது தேவைப்பட்டுச்சு, அந்த பணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் நாடினா மட்டும்தான் அந்த பணத்திலிருந்து நம்மளுக்கு நிம்மதியா இல்லை சோதனையா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன், செல்வத்தை எடுத்தும் சோதிப்பேன், வறுமையை கொடுத்தும் சோதிப்பேன், உயிரை எடுத்தும் சோதிப்பேன். இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையுமே அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான். அதனால் கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லாஹ்கிட்ட நெருங்கிறது மூலமாக ஆறுதலை தேடுங்க, நிச்சயமாக அந்த ஆறுதல் கிடைக்கும். அதாவது இப்போ சில பேருக்கு தொழுகிறதின் மூலமாக அந்த ஒரு மன அமைதி கிடைச்சிருமா, சில பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறதின் மூலமாக அந்த அமைதி கிடைச்சிருமா, சில பேருக்கு அந்த சஜ்தால விழுந்து அழுது அல்லாஹ்கிட்ட துவா செய்யும் போது அந்த ஆறுதல் கிடைச்சிருமா. அல்லாஹ் தாலா நாடினவங்களுக்கு மட்டும்தான் இந்த வகையில் அல்லாஹு தாலா ஆறுதலை கொடுப்பான். நம்ம எதில் ஆறுதலை தேடுறோமோ அதில் தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஆறுதலை கொடுப்பான். அதனால் இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹவை நெருங்குங்க. அல்லாஹவை நெருங்குறதின் மூலமாக மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் சரி, அந்த கஷ்டத்திற்கான இவையும் சரி அல்லாஹு தாலா நிச்சயமாக கொடுப்பான்.
அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சுருங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேனே, இவ்வளோ ஈமான், இவ்வளோ இறையச்சமாக இருக்கேன், இவ்வளோ தொழுகிறேனே, அல்லாஹ் அப்பயே என்னை சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. நபிமார்களுக்கு நம்மளை விட அல்லாஹ் தஆலா சோதிக்கிறத கொடுத்தான், ரொம்ப சோதிச்சான். அதாவது நம்மளாச்சும் வந்து அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹோடைய தொடர்பு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தொழுகிறதின் மூலமாக விட நான் வஹி அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆனால் நபிமார்களுக்கு வந்துட்டு அல்லாஹு தாலாவே வந்துட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க மூலம் தொடர்பு வச்சு அல்லாஹு தாலா வந்து, அதாவது அல்லாஹ் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ இறையச்சம் இருக்கும், அல்லாஹ் மேலே இறையச்சமும் ஈமானும் எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கும். அவங்களோட ஈமான், அவங்களோட இறையச்சம்லாம் அப்பயும் அல்லாஹு தாலா அவங்கள ரொம்ப அதிகமாக சோதிச்சான். ஐயூப் நபி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய குழந்தை செல்வத்தை எடுத்து சோதிச்சான், குழந்தை செல்வத்தை கொடுத்து சோதிச்சான், அவங்களுடைய செல்வ செழிப்பு அனைத்தையுமே அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்து சோதிச்சான், அப்புறம் அழித்து சோதிச்சான். இந்த மாதிரி அவ்வளோ நபிமார்களுக்குள்ள சோதனைலாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தாங்கவே மாட்டோம். இதுவுமே ஒரே நம்பிக்கை, என்னோட இறைவன் எப்படி இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுவான், இறுதியில் என்னை வந்து வெற்றியடை செஞ்சிருவான், இறுதியில் என்னை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு அதுதான் அந்த உறுதியான ஈமான்ங்கிறது. அந்த ஈமான் இருந்துச்சுன்னா வெற்றியாளர்கள் நம்ம தான் இன்ஷா அல்லாஹ். வேறு எந்த கொம்பனாலும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹ் நம்மளோட சைடில் இருந்தான் அப்படின்னா யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. உறுதியான ஈமானோட அல்லாஹ்வை நெருங்க. தயவு செஞ்சு தொழுகையை வந்து விட்டுறாதீங்க. தொழுகையில் மட்டும்தான் சிறந்த இது இருக்குது. இந்த தொழுகைங்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளோட சம்பாத்தியத்தில் பரக்கத்து இருக்காது, நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் அதில் பரக்கத்து இருக்காது, நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. ஆகவே எப்படி நினச்சாலும் நம்ம அடைய முடியாது. அதனால் தொழுகையை விட்டுறாதீங்க. 5 வேளை தொழுகையோடு கூடிய மரணத்தை அல்லாஹ்கிட்ட கேளுங்க. 5 வேளை தொழுது அல்லாஹ்வை நெருங்குங்க. நிச்சயமாக நிம்மதி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா, தொழுகுங்க. வேலை இல்லையா, தொழுகுங்க. சந்தோஷம் இல்லையா, தொழுகுங்க. பரக்கத்து இல்லையா, தொழுகுங்க. எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தொழுகையில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால் அல்லாஹ்ட்ட தொழுது மன்றாடி அழுது கேளுங்க. ஏன்னா எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வேலை இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட போய் கேளுங்களேன். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான தொழுகை இருக்காது. ப்ராப்பரான தொழுகை இல்லைன்னா அப்படின்னாவே இது எதுவுமே இருக்காது. அந்த தொழுகை இல்லாமல் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களோட சோதனை. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து சோதிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கான், அவ்வளோதான். முதல்ல மற்றவங்கள பார்த்து நம்ம இது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கான், அவங்கக்கிட்ட இருந்து அல்லாஹ் எதை எடுத்திருக்கான், எதை கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அமல்கள் நமக்கு தெரியாது. அல்லாஹ் கொடுத்துருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு கொடுக்கலையா, சரி அல்ஹம்துலில்லாஹ், இனிமேல் தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நியத்து வச்சு தெளிவாக இருந்தோம்னாவே அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அதிகமான பரக்கத்துக்களை வந்து பொழிவான் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ வந்து அந்த துவா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி ஒ ரப்புல் ஆருளி ஒ ரப்புல் அர்ஷில் கரீம். தமிழையும் போட்டிருக்கேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி ஒ ரப்புல் ஆருளி ஒ ரப்புல் அர்ஷில் கரீம். இப்படி அர்த்தம் என்னென்னா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தானவன், மிகவும் சாந்தமுடையவன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனே வானங்களுக்கும் அதிபதி, பூமிக்கும் அதிபதி, சங்கை மிகு அர்ஷின் அதிபதி. ஒரு துஆவுடைய சிறப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு துவா. இது வந்து நம்ம தஹஜ்ஜத் நேரத்தில் ஓதி துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் அவ்வளோவுமே கபூலாகக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே இப்போ நான் சொல்லக்கூடிய 4 துவாக்களையுமே ஓதி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். அடுத்து அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்சி தோர்ஃபத் ஐனின் வ அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்சி தோர்ஃபத் ஐனின் வ அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இதோடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன். கண் இமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே. என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக.
வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு திக்ரையும் ஒரு 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். இந்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு துஆ ஓதி தோல்வியுற்றவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓதுனாலே வெற்றி தான். அனைத்து தேவைக்காகவுமே இப்போ நம்ம எந்த தேவைக்கு இதை கேட்குறோமோ அந்த தேவை அப்படியே நிறைவேறிடும், அது அப்படியே நடந்துடும். நிச்சயமாக இந்த துஆ ஓதுனவங்களை அல்லாஹ் வெறும் கையை அனுப்பவே மாட்டான். இது என்னோட அனுபவபூர்வமான என்னோட ஃபேவரட்டான ஒரு திக்கர் இந்த திக்கர். அதனால் இன்ஷால்லா இதையும் அதிகமாக ஓதுங்க. என்ன தேவைக்கு வேணாலும் ஹலாலான ஹாஜத்துக்காக நம்ம நாட்டை வச்சு கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்மளுக்கு அது கொடுப்பான். அடுத்து அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ. அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் தான் என் ரட்சகன், அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன். ரொம்ப குட்டி திக்கரு, ஆனால் எல்லா தேவைகளுக்குமே நிறைவேறக்கூடிய எல்லா நாட்டங்களுமே நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு திக்ருனா இந்த ஒரு திக்கர் அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ. அறிஞர்களும் மார்க்க அறிஞர்களும் இதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அமலை பற்றி, அதாவது இந்த ஒரு திக்கருடைய சிறப்பை பற்றி. அல்லாஹ் நான் சொல்லியிருக்க 4 திக்ருகளையுமே அதிகமாக ஓதி இறைவனிடத்தில் நெருக்கம் பெற்றவர்களாகி நம்மளுடைய துஆக்களை இறைவன்கிட்ட அதிகமாக கேட்போம். நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்தி கேட்கக்கூடிய துஆக்கள் இறைவனிடத்தில் உடனே கபூல் செய்யப்படுது. இதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதை ஓதி துஆ செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய துஆக்களை உடனே கபூல் செய்வோம். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி சதகத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மையை பெற்றுக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானா என்று துஆ செய்தவர்களாக விடை பெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.